ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக மொத்த ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடிட்டே இருக்கும்போது நடுவுலையும் இவங்க சேர்ந்து அழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அபிஷேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி வேற ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்ன, இந்த ரவுண்டு என்ன வாரம் இந்த வாரம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக டீட்டெயில் பண்ணிட்டாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக சீசன் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக ஆரவாரத்தோட போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மௌன ராகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எலிமினேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஒரு சில பேர் இருக்காங்க. அது வேற ஒரு வீடியோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக ஸ்ரேயாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டடாக இருந்துச்சு. அவங்க ஸ்டேஜில் பாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அழுகவும் செஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு எமோஷனலான ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருப்பாங்க. அதாவது நானூறு சிந்தை ராகவி சிந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை பாடி தான் அவங்க வந்து எமோஷனல் ஆகிட்டாங்க அந்த குறிப்பாக பாடுன்னு சொல்லலாம். ஸோ அதை தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகா பாடிருக்கக்கூடிய இந்த பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாகவும் பாண்டிங்காகவும் கனெக்டிவாக இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இந்த வாரம் அபிஷேகா எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த ஒரு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே ஒவ்வொரு வாரமும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஆரவாரத்தோடையும் இவங்களுக்கான செப்பரேட் ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தாராளமாக சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அபிஷேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் நிஜமாவே சூப்பர் டூப்பர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கிற விஷயத்தை ஜட்ஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் கண்டெஸ்டன்ஸ் யாரு, அபிஷேகா அண்ட் ஸ்ரேயாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.